சொல்லிட்டேன். அப்பா கிட்ட சொல்லி இப்பயே எனக்கு பைக்கை புக் பண்றேன். லைசன்ஸ் கைக்கு வந்துருச்சு. அடுத்த வாரத்துக்கு காலேஜுக்கு பைக்ல தான் போவேன். சரி வாங்கி தரலாம் என்னப்பா பண்ணுவ? நீ மட்டும் இன்னைக்கே சொல்லி வாங்கி தரல கைய அப்படியும் வாங்கி தரலையா, இங்க இருந்து அப்படியும் இல்லையா மேல ஃபேன்ல நீங்க போய் சேர்ந்துட போற, கொஞ்சம் வெயிட் பண்ணு. என்ன வண்டி வேணும்? ஒரு எலக்ட்ரிக் பைக் ஒன்று புக் பண்ணிடலாமா? என்னது பேட்டரி வண்டியா? காலேஜுக்கு என்ன பேட்டரி வண்டி எடுத்துன்னு போக சொல்றியா? ஒரு KTM இல்ல R15 இது மாதிரி வாங்கினா தானே ஆளை பின்னாடி டாப் ஃப்ளோர்ல உட்காந்து கூட்டின்னு போக முடியும். நல்லா எலக்ட்ரிக் வண்டி வாங்கினா டெய்லியும் காலேஜ் முடிச்சுட்டு வந்து சார்ஜ் போட்டு அழகாக ஓட்டலாம். அது இல்லாமல் நீ எந்த அளவுக்கு ஸ்லோவாக போறியோ அந்த அளவுக்கு ரேஞ்ச் அதிகமாக கிடைக்கும். பெட்ரோல் செலவு மிச்சம். அதுவும் பாண்டிச்சேரி டிராஃபிக்கை பற்றி உனக்கே தெரியும். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அவன் வேலை என்ன? அது அப்பா கிட்ட சொல்லி வண்டி வாங்கி தரது மட்டும். எங்க பஸ்ஸில் ஆறில் அடிபட்டு கை கால் ஏதாவது உடஞ்சிருந்தா ரொம்ப கஷ்டம். சொன்னா கேளு. நானும் யாரும் பைக்ல சுத்தும் போது ஏதாவது லாரி கீரி வந்து அடிச்சுதுன்னு வைங்களேன், நாங்க பறக்குள்ளே பாட்டு பண்ணே போறோம், தள்ளி போகாதே. அதை போய் ஈவினிங் ஸ்டேட்டஸும் போடுவோம். அதெல்லாம் லவ் உனக்கு சொன்னா புரியாது. ஓகேடா, அப்புறம் இஷ்டம். ஆனால் வண்டியை பொறுமையா ஓட்டு, ஹெல்மெட் போட்டுன்னு ஓட்டு, ஓவர் ஸ்பீடிங்லாம் பண்ணாத. என்னடா பயங்கரமான ஆக்சிடென்ட் போல? அப்பயே சொன்னா எலக்ட்ரிக் வண்டி வாங்கன்ட்டு கேட்டியா? ஆமாப்பா. என்ன மேலே பார்த்து பேசுனது என்ன பார்த்து பேசுறா? கழுத்து லாக் ஆயிடுச்சுப்பா ஆக்சிடென்ட்ல. திருப்ப முடியாதுப்பா. உனக்கே இந்த நிலைமை ஆயிடுச்சு. அப்போ ஆளுக்கு என்ன ஆச்சு? பின்னாடி உட்காந்துரு மொட்டை மாடல ஆளு. எனக்கு இந்த சைடு போயிடுச்சு, அவளுக்கு இந்த சைடு போயிடுச்சு. இப்ப பிற பாட்டுலாம் பாடுவீங்க, தள்ளி போகாதே. இப்பயும் பாடும். அதான் இந்த பாதி இருக்கு, தள்ளி போகாதே. அப்பயும் திமிர் போல. ஆமாப்பா. சரி என்ன டாக்டர் வண்டியில கார்லாம் போக கூடாது சொல்லிக்கிறாரு. அந்த ஒரு ஏதோ பழகு வச்சுட்டு ஸ்ட்ரக்சர் ரெடி பண்றா. ரெடி பண்ணுப்பா. சரிப்பா, வாப்பா.